ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன் பொரிச்சது குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது கிரேவி ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம். இது பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிலேப்பி மீன் எடுத்திருக்கேன். ஒரு மீன் பெரிய மீனாக எடுத்திருக்கேன். இது வந்து முழுசாக வாங்கிட்டு வர சொன்னேன், அவங்க கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு தூள், மிளகுத்தூள், உப்பு, தேங்காய் இதெல்லாமே போட்டு அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இந்த தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு மசாலா வந்து மீனில் வந்து நல்லா பிரட்டி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெய் போட்டு பாருங்கள் நல்லா மசாலா பரட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து 5-6 பல், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிருக்கேங்க. நான் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிக்கணும்னு இல்லை, 2 பக்கமும் வெந்தால் போதும். அதாவது பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம பிரட்டி போட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இதுக்கு வந்து கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனும் இந்த மாதிரி பொரிச்சு ஒரு மீன் ஃபுல்லாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா மீனும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக செஞ்சுருப்பாங்க. இது வந்து சங்கரா மீன். நம்ம வந்து குளத்து மீன், ஆற்று மீனில் அந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. காலியானதுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு எல்லாம், அதை வந்து எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம். அப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம அந்த மசாலா அரைச்ச மசாலா வந்து ஜாரை கழுகி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு இப்போவே நம்ம வந்து உப்பு போட்டு, மீனில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லாம் கலக்கி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனும், மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டு கொதித்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறமா வந்து நம்ம கறிவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்த மீனை வந்து அது மேலே அடுக்கி வச்சுக்கலாம். இது போட்டு 2 பக்கமும் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கொதிச்சிருச்சு. இப்போ 2வது அந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கி வச்சிட்டோன்னா அதுலேயே நல்லா வெந்துடும். அதில் லைட்டாக மேலே தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது கிப்பி கேரளா சமையல் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.